வணக்கம் மக்களே. சேல்ஸ் டீம் ரிட்டென்ஷன், சேல்ஸ் டீமோட அக்கௌண்டபிலிட்டி, சேல்ஸ் டீமோட ப்ரொடக்டிவிட்டி, இது மூணையுமே ஒரே சிஆர்எம்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா டூவிஎஸ் சிஆர்எம் இஸ் அ பர்ஃபெக்ட் சொல்யூஷன் ஃபார் இட். ஸோ அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேல்ஸ் டீம் அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னா, அவங்க எவ்வளோ ப்ராஸ்பெக்ட்ஸ், எவ்வளோ லீட்ஸை விசிட் பண்ணுறாங்க, ஸோ அவங்கக்கிட்ட என்ன கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, என்ன சேனல் மூலமாக கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஸோ என்ன கன்வே பண்ணுறாங்க. லைக் அவங்க ஏதாவது கொட்டேஷன் கொடுக்குறாங்க, ஏதாவது ப்ரொப்போசல் கொடுக்குறாங்கன்னா என்ன ப்ரொப்போசல் கொடுத்தாங்க, என்ன அவங்களுக்கு கஸ்டமருக்கு தேவையான நீடை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறத செய்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். அதுதான் சேல்ஸ் டீம் அக்கௌண்டபிலிட்டி. நான் இன்றைக்கி 10 லீடை காண்டாக்ட் பண்ணினேன், 20 லீடு இன்றைக்கி நான் ஃபோன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணேன், ஒரு 10 பேரை நான் நேரில் போய் பார்த்தேன், ஸோ அதுக்கு நான் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணினேன், 3 மணி நேரம் ஃபோன் பேசினேன், இன்றைக்கி நான் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறேன், ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி நான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரியான கம்ப்ளீட் ட்ராக்கிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் அனாலிட்டிக்கல்ஸ் ஆஃப் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேல்ஸ் டீமுக்கான அக்கௌண்டபிலிட்டி ஏரியா. ஸோ இதே ப்ராசஸ், அதே மாதிரியான சேல்ஸ் டீமுடைய ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு சேல்ஸ் டீம் எந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்காங்க. இன்றைக்கி நான் 10 லீடை போய் பார்த்துட்டு வரேன், 20 லீடை காண்டாக்ட் பண்ணுறேன், அதில் எவ்வளோ கன்வர்ஷன் ரேட் இருக்குது, அதுதான் சேல்ஸ் டீமுடைய ப்ரொடக்டிவிட்டி. நான் இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், இன்றைக்கி 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம், இன்றைக்கி நான் 10 லீடை பார்க்கலாம், 20 லீடை பார்க்கலாம், யார்கிட்ட வேணாலும் என்ன வேணும்னாலும் நான் பேசலாம். ஆனால் வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? எண்ட் ரிசல்ட் எதை வச்சுன்னா, எவ்வளோ லீடை நம்ம விசிட் பண்ணணும், எவ்வளோ லீட் நம்மக்கிட்ட இருக்குது, அது எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறோம், அதுதான் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை காட்டுறதுக்கான இடம். சேல்ஸ் டீமுடைய அக்கௌண்டபிலிட்டியையும் சேல்ஸ் டீமுடைய ப்ரொடக்டிவிட்டியையும் டூவியோ சிஆர்எம் மூலமாக கிளியராக அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். விச் ஹெல்ப்ஸ் யூ டு டெவலப் யுவர் கம்பெனி ரெவென்யூஸ். ஸோ கம்பெனியுடைய ரெவென்யூ மல்டிஃபோல்டாக நம்மளால் டெவலப் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, கம்பெனியில் இருக்க சேல்ஸ் டீமுடைய அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. இதெல்லாம் விட ஒரு சேல்ஸ் டீம் இல்லை ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு ரொம்ப தேவையானது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளியராக அவங்களோட ஒர்க்கை ப்ரொடக்டிவாக பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் அவங்களோட ரிட்டென்ஷனும் கம்பெனியில் ஜாஸ்தியாக இருக்கும். வழக்கமாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சேல்ஸ் டீமில் ஒருத்தர் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, புதுசு புதுசாக ஆள் வந்துட்டுருப்பாங்க, புதுசு புதுசாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா, ப்ராப்பரான ப்ராசஸ் இல்லாததுனால தான். ப்ராசஸை பில்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள அக்கௌண்டபிலிட்டிக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், லைக் அவங்களோட ட்ராவலாக இருக்கட்டும், அவங்களோட கம்யூனிகேஷன் போர்ட்டலாக இருக்கட்டும், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே அக்கௌண்டபிளாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட ரிட்டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ இல்லை சேல்ஸ் டீமில் இருக்க பர்சனோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது கம்பெனியில் ரிட்டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டு இம்ப்ரூவ் யுவர் சேல்ஸ் டீம் ரிட்டென்ஷன், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, டூவியோ சிஆர்எம் இஸ் யுவர் பர்ஃபெக்ட் சொல்யூஷன். கீழே இருக்க லிங்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேல்ஸ் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ உங்களோட நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.